ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் பார்வதிபுரம் பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்டோபர் காலனி விரிவாக்கம். அதாவது நமக்கு வந்து முதல் இதிலே தான் இருக்குது. 2-3 பிரிவாக இருக்குது நமக்கு கிறிஸ்டோபர் காலனி. இதில் முதல் பிரிவிலேயே நமக்கு பிரதான சாலை, அதாவது பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து நமக்கு பஸ் ஸ்டாப்பு, ஸ்கூல் வேனு எல்லாமே விஐபிஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா தான் கிறிஸ்டோபர் காலனி. இந்த எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் நிறைய பேர் இடம் கேட்டிருந்தீங்க. அதாவது கிறிஸ்டோபர் காலனியில் இடம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்படி நமக்கு இந்த மெயின் ரோட்டில், அதாவது பார்த்திங்கன்னா 20 அடி பெரிய ரோட்டில் நமக்கு தனியாக ஒரு 12 அடி பாதை, அதாவது இந்த மனைக்கு ஒரு 2 பக்கமும் பாதை இருக்குது. இது ஒரு சைடில் நமக்கு 20 அடி பாதை இருக்குது. 20 அடி இல்லை, இது அப்ராக்சிமேட்டாக நம்ம 20 சொல்கிறோம், ஆனால் அதிகமாக தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு கால்வா ஓடுது. கால்வான்னு பார்த்திங்கன்னா நமக்கு பாசனத்திற்கான தண்ணி தான் போகும். மற்றபடி வேஸ்ட்டு தண்ணியெலாம் ஒன்றும் அதில் கலக்காது. இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 12 அடி பாதையில் தனியாக நமக்கு ஃப்ரண்டேஜ் நமக்கு பார்த்திங்கன்னா இது பார்க்குறீங்க, இது நமக்கு 20 அடி பாதையில் நமக்கு முகப்பாக வரும். அது போக நமக்கு உள்ளே பார்த்திங்கன்னா 12 சென்ட், டோட்டலாக 12 சென்ட் நமக்கு இந்த மனை. 4 சென்ட் நமக்கு பிரித்து வாங்கலாம். அதாவது 12 சென்டாக தான் நமக்கு வாங்கணும் அப்படின்ட்டு கிடையாது. கிறிஸ்டோபர் காலனி எனக்கு ஒரு 4 சென்ட் வேணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இது பிரித்து தான் போட்டிருக்காங்க. இந்த தனி பாதையில், இந்த 12 அடி பாதையில் ஏராளமான குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் நமக்கு இந்த மனை அமைஞ்சிருக்கு. பார்க்குறீங்க, தெளிவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். 2 பக்கம் பாதை, முன்னாடியும் பாதை இருக்குது நமக்கு. அதுபடி அது போக நமக்கு அந்த மனை வந்து 12 சென்ட்டுக்குமே நல்ல ஃப்ரண்டேஜோட உள்ள நமக்கு 12 அடி பாதை இருக்குது. தாராளம் போதும். நமக்கு ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னாச்சுனாலுமே நமக்கு இந்த மனைக்கு நல்ல ஒரு வேல்யூஷன் இருக்கிறதுனால நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 4 சென்ட், அதாவது 3 மனையாக பிரிக்கலாம். 12 சென்ட்டையே 3 மனையாக பிரிக்கலாம். பார்க்குறீங்க, நல்ல ஃப்ரண்டேஜோட நல்ல வித்தோடு இருக்குது. நடுவில் ஒரு ரூம் இருக்குது. நடுவில் ஒரு ரூம்னால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு தனி மனையில் தான் 4 சென்ட்டுக்குள்ளே தான் வருது. இது வாங்குறவங்களுக்கும் இது வந்து ஒரு லக்காக கிடைக்கும். பார்க்குறீங்க, ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் கிறிஸ்டோபர் காலனியில் இப்போ கேட்குற ரேட்லாம் பார்த்திங்கன்னா 22 லட்சம் 25 லட்சம்லாம் இருக்குது. அதாவது நமக்கு கிறிஸ்டோபர் மெயின் முதல் தெருவிலே முதல் இதிலே நமக்கு வந்து இந்த ரேட்டு இருக்குது. ஆனால் இந்த ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல விஐபிஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா தான் நமக்கு கிறிஸ்டோபர் காலனி. தண்ணியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நல்ல சூப்பரான ஒரு ஏரியா. நமக்கு பார்வதிபுரமாக இருக்கட்டும், மோரிஸ் மத்தியாஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே, ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே பக்கம்தான் இருக்குது. சுசுருஷா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைபாஸ்லாம் ரொம்ப பக்கம். இவங்க ஒரு சென்ட்டுக்கு கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா 14 லட்சம் கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 14 லட்சம், அதாவது 22 லட்சம் 25 லட்சம் விற்கிற ஏரியாவில் தான் நமக்கு இந்த 14 லட்சம் கேட்குறாங்க. நமக்கு 4 சென்டாக பிரிச்சுக்கலாம். நமக்கு ரேட்டு வேணாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் நமக்கு பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.